கருத்தம்மாவுக்கு தன் அக்கான்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறா. பாலை வித்து, மோரை வித்து, களை எடுத்து, நாலனா அரையனாலும் காசு சேர்த்து அக்காவுக்கு தோடும் மூக்குத்தையும் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறா. அந்த அக்காவுக்கு 2 பெண் குழந்தை பிறந்து 3வது குழந்தை வயித்துல இருக்கிற வரைக்கும் இந்த கருத்தம்மா தனக்காக ஒரு உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கிறா. ஆனா அங்க அக்காவோட மாமியார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதுனால அந்த அக்கா வீட்டுக்கு வந்துடுறா. கருத்தம்மா அக்கா முகத்தை பாக்குறா. அக்கா, நீ முகத்தை இப்படி வச்சிருந்தா எனக்கு மனசு உடஞ்சிரும்னு தான் சேர்த்து வச்சிருந்த உண்டியல் காசை உடைச்சி இதை வச்சுக்கக்கான்னு எல்லா காசையும் கொடுத்துட்டு, அக்கா அம்மா இல்லைன்னு நீ வருத்தப்படாத, அடுத்த குழந்தைவனுக்கு பையன்தான் பிறக்கும், வெள்ளி அரணா கொடியும் கொலுசும் நான் அதுக்கு வாங்கி தரேன்க்கான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்ப இவளுக்குன்னு மனசுல எந்த ஆசையும் இல்லையான்னு கேட்டா, அந்த ஊர்ல ஸ்டீஃபன் ஒரு மருத்துவரை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் முகத்தை தொடச்சி கொடுத்த கரித்துணியை கூட அவ பத்திரமா எடுத்துட்டு போய் பானைக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கா. தான் அக்காவுக்கு வரதட்சணைலாம் தரணுமேனு தன்னோட காதலையும் அதுல சேர்த்து போட்டு மூடி வச்சுட்டா. யாருக்கும் அவ காதல சொன்னதே கிடையாது. ஒரு நாள் ஸ்டீஃபன் கேக்குறான், நீ பணத்துக்காக என்ன வேணா செய்வியா அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, மூக்குத்தியும் தோடும் வரதட்சணை கொடுக்க கூட இல்லாம எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்க தெரியுமா? எங்க அக்காவுக்கு நான் வரதட்சணை தரணும், அதுக்காக பணம் சேர்க்கிறேன்னு சொல்றா. அப்ப அவன் சொல்றான், வரதட்சணையே இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவனை கூட போய் அவ கட்டி பிடிக்கல. அவன் அப்ப கொடுத்த அந்த கரித்துணிய தேடி ஓடி அந்த பானையில இருந்து எடுத்து அந்த கரித்துணியை கையில எடுத்த கருத்தம்மாவுக்கு வெக்கத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு. அங்க அவளோட அக்காவுக்கு 3வது குழந்தை பெண் குழந்தையா பிறந்துட்டதுனால அவளோட புருஷனும் மாமியாரும் சேர்ந்து அவளை அடிச்சு கொன்னு தூக்குல தொங்க விட்டுறாங்க. தூக்குலதான் இறந்து போனதா ஊரை நம்ப வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கருத்தம்மா சிரிச்சிருப்பா. நேரா ஓடி போய் அக்காவை பார்த்து அழுவுறா. அக்கா முகம் வாடி போனாலே அவ உடஞ்சு போயிருவா. அக்கா முகத்தை இனி பார்க்கவே முடியாதேன்னு நினைச்சு அவ அழுவுறா. அக்காவை அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவளை அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவளோட புருஷனையும் மாமியாரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறா. அவ ஆறுதலுக்கு எதுவுமே இல்லை இனி இவளுக்கு. நேரா தன் காதலன் ஸ்டீஃபனை பாக்குறதுக்கு போறா. அந்த ஸ்டீஃபன் ரோசின்னு ஒரு பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கான். ரோசி ஸ்டீஃபன் 2 பேருமே மருத்துவர்கள். அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அந்த ஊர்ல ஒருத்தவங்க கருத்தம்மா கிட்ட சொல்றான். இந்த கருத்தம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோழி முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அவங்க அப்பா அதை சாப்பிடும்போது கூட இவளுக்கு தரமாட்டான். ஏக்கத்தோட அவங்க அக்கா முகத்தை பாப்பா. இப்போ அந்த அக்கா கூட முகத்தை பாக்கலான்னா பக்கத்துல இல்ல, செத்து போயிட்டா. இப்போ அந்த ஸ்டீஃபன் அவளுக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானான்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டே அங்க இருந்து அவங்க போறா. தன்னோட காதலன் ஸ்டீஃபன் ரோசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட கருத்தம்மா ஏன்டா என்ன ஏமாத்தினு கூட கேட்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா அவன் ஒன்னும் ரோசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல, கருத்தம்மாவை தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ரோசிக்கிட்டே அவன் சொல்லிட்டான். கருத்தம்மா ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச அக்கா புருஷனும் அக்காவோட மாமியாரும் அங்கிருந்து ஜாமீன்ல வெளில வந்துடுறாங்க. அந்த ஒரு சேர்மேனுக்கு கருத்தம்மா மேல ஒரு கண்ணு. கருத்தம்மா அக்கா புருஷனை கூப்பிட்டு அவன் சொல்றான், நீ கருத்தம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேஸ்ல இருந்து வெளியில வந்துடலாம், நானும் அப்பப்ப கருத்தம்மாவை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கிட்டதுனால கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும்னு சொல்லி ஒத்துக்க வச்சிடறான். அந்த அப்பா ஒத்துக்கிட்டான். கருத்தம்மா போய் கேட்கிற அப்பா கிட்ட, நீ எனக்கு சின்ன பிள்ளையில விஷம் வச்சா கொண்டிருக்கலாம்ப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அப்பா தன்னோட 2 பெண் குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருப்பாரு. 5வதா ஒரு பெண் குழந்தைய கொல்ல போனப்போ ஒரு வார்த்தையார நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருப்பாரு. அதனால அந்த வார்த்தையை அவ இப்ப சொல்றா. அந்த அப்பாவுக்கு அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, இவரு கை கால் எடுத்து கீழே விழுந்தப்ப அம்மனமா கிடப்பாரு. அந்த அப்பாவை அப்படியே எழுப்பி விட்டு குளிப்பாட்டி அவருக்கு அந்த வேஷ்டியை கட்டி விட்டு அழகா போய் உட்கார வைப்பா. ஒரு ஆண் குழந்தை கூட தூக்கி திண்ணையில போட்டிருக்கோம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பாத்துக்கிச்சேன்னு நினைச்சா அந்த அப்பா இந்த வார்த்தையை கேட்டதும் விஷம் குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. விஷம் குடிச்சிட்டாரு. ரோசி அங்க ஸ்டீஃபன் இல்லையேன்னு சொல்லி அவளும் தற்கொலை பண்ணிக்கலான்னு போறா. ஒரு பாட்டி போய் ரோசி கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா யாருன்னு தெரியுமா, அங்க விஷம் குடிச்சு கிடக்காரு, வந்து பாருன்னு. அவ பாக்குறப்ப தெரியுது கருத்தம்மாவோட அப்பா தான் நம்ம அப்பான்னு. அந்த அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு ரோசி நம்ம புள்ளன்னு. அவன் சொல்றான், உன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டா கூட எனக்கு பாவம் கழியாது, நீ பிறந்தப்போ கள்ளிப்பால் ஊத்தி கொல்லலான்னு நான் சொன்னேன், கடைசியா முகத்தை பாத்துக்கன்னு அந்த பாட்டி சொன்னப்ப கூட உன் முகத்தை பார்க்கல, இப்போ உன் முகத்தை பாத்துக்கிட்டே உன் மடியில நான் சாகணும்னு அவன் கேக்குறான். இவளே சாக போனவத்தான் இப்ப அவ சொல்றா, தன்னை கொல்லணும்னு நினைச்ச அப்பாவுக்காக தன்னை கொல்லணும்னு நினைச்சாலும் அவர் அப்பா தானேன்னு சொல்லி நான் உனக்கு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றா. அங்க கருத்தம்மாவோட அக்கா புருஷன் தான் அப்பாவையே நெருப்பு வச்சு உயிரோட கொளுத்திட்டான். ஏன்னா கல்யாணத்துக்கு இடையூறா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தம்மா அக்கா புருஷனையும் சேர்மானையும் கொன்னுட்டு அக்கா பிள்ளைங்களை காப்பாத்தி அழைச்சிட்டு வரும்போது ரோசிய பாக்குறா. கஷ்டப்படுறேன்றத வார்த்தையில சொல்லிடலாம், எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத வார்த்தையில அடக்கவே முடியாது. இங்க அக்காவுக்கும் தங்கைக்கும் உணர்ச்சி ரீதியான வார்த்தையே இல்லாத ஒரு உரையாடல் நடக்குது. அக்கா தங்கச்சிய பாக்குறா.
அம்மா மாதிரி நினைச்சு ஒரு மரம் வச்சிருந்தேன். 300 ரூபாய் காசுக்காக 4 பேர் வெட்ட வந்தப்போ 500 ரூபாய் கொடுத்து நீ அனுப்பி வச்சியே, மரத்தை காப்பாத்தின நீ என் அக்கா பிள்ளையும் காப்பாத்திருவேன்னு நினைக்கிறா. தங்கச்சி அக்காவை பாக்குறா. சின்ன பிள்ளையில எனக்கு கள்ளிப்பால் கொடுக்க வந்தப்ப கடைசியா என் தலைய தடவி கொடுத்தியக்கா, அதே பாசத்தோட நானும் இந்த அக்கா பிள்ளைய பாத்துப்பேன்க்கா அப்படிங்கிற மாதிரி இவ பண்றா. இப்போ ஒரு ஆம்பளை புள்ளத்தான் அப்பாவை காப்பாத்துன்னு நினைச்ச அந்த ஊர்ல ஒரு ஆம்பளை அப்பாவை உயிரோட எரிச்சிட்டான். பொம்பளை புள்ள காப்பாத்தாதுன்னு நினைச்ச ஊர்ல 2 பொம்பளை புள்ள அப்பாவை காப்பாத்திருச்சு. இப்ப ரோசிக்கு புரிஞ்சிருச்சு, அக்கா இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிட்டு போகும்போது அப்பா யாருன்னு ரோசிக்கு தெரிஞ்சிச்சு, கடவுள் யாருன்னு ரோசிக்கு தெரிஞ்சிருச்சு.